ஒரு ஊரில் ஒரு குறும்புக்கார நாய் இருந்தது. அதற்கு ஒரு நாள் ஒரு பெரிய சுவையான கறி எலும்பு துண்டு கிடைத்தது. அதை கவ்விக்கொண்டு மகிழ்ச்சியாக ஓடியது. ஓடும் வழியில் ஒரு சிறிய ஆறு இருந்தது. ஆற்றின் குறுக்கே ஒரு மரப்பாலம் இருந்தது. நாய் அந்த பாலத்தின் மீது மெதுவாக நடந்து சென்றது. பாலத்தின் நடுவே சென்றபோது நாய் கீழே தண்ணீரை பார்த்தது. அங்கே தண்ணீரிலும் மொற்றொரு நாய் ஒரு பெரிய எலும்புத் துண்டை கவ்விக்கொண்டு நிற்பது போல அதற்கு தெரிந்தது. அந்த நிழலை பார்த்ததும் நாய்க்கு பேராசை வந்தது. அந்த நாயையும் மிரட்டி அவனிடம் இருக்கும் எலும்பையும் பிடுங்கி தின்றுவிட்டால் நமக்கு 2 எலும்புகள் கிடைக்குமே என்று நினைத்தது. உடனே தண்ணீரில் தெரிந்த தன் நிழலை பார்த்து கோபமாக லொல் லொல் என்று. அவ்வளவுதான், அது வாயை திறந்தவுடன் நிஜ எலும்பு துண்டு டொபீர் என்று ஆற்று தண்ணீருக்குள் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டது. தன் பேராசையினால் கையில் இருந்த எலும்பையும் இழந்துவிட்டு அந்த நாய் பசியோடு சோகமாக தலைகுனிந்து சென்றது. ஒரு காட்டில் சுட்டி என்ற குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அதற்கு பசி எடுத்தபோது காட்டில் ஒரு மிகப்பெரிய சுவையான கேரட்டை கண்டுபிடித்தது. சுட்டி முயலே, எனக்கு 2 நாட்களாக உணவே இல்லை. பசியால் நடுங்குகிறது. கொஞ்சம் உணவு தருகிறாயா? சுட்டி முயலுக்கு பரிதாபமாக இருந்தது. உடனே தன் கூர்மையான அழகு காட்டில் திம்மு என்ற ஒரு குட்டி ஆமை இருந்தது. திம்முவிற்கு வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்தால் ரொம்பவும் ஆசையாக இருக்கும். தன் நண்பனான கழுகிடம் ஆமை உதவி கேட்டது. கழுகு ஒரு குச்சியை காட்டி, இதன் நடுப்பகுதியை உன் வாயால் கவ்விப்பிடி என்றது. நான் தூக்கி பறக்கிறேன், ஆனால் வாயை திறக்கக்கூடாது. ஆமை ஒப்புக்கொண்டது. கழுகு குச்சியை தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தது. ஒரு ஊரில் ஒரு வயதான விவசாயி இருந்தார். அவருக்கு 4 மகன்கள். அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் தந்தை அவர்களை அழைத்தார். ஒரு விறகு கட்டை கொடுத்து, இதை உடைத்து காட்டுங்கள் என்றார். அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை. அதன் பின் தந்தை இப்போது தனித்தனி விறகுகளாக உடைத்து. ஒரு கிராமத்தில் சோமு என்ற ஏழை விவசாயி இருந்தான். அவனிடம் ஒரு வித்தியாசமான வாத்து இருந்தது. அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டையிடும். சோமு தினமும் அந்த முட்டையை விற்று நல்ல பணக்காரன் ஆனான். ஆனால் அவனுக்கு பேராசை வந்தது. தினமும் ஒரு முட்டைக்காக ஏன். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் மரத்தடியில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு குட்டி எலி சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடியது. சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. கோபத்துடன் எலியை பிடித்து, உன்னை இப்போதே சாப்பிடப் போகிறேன், உன்னை இப்போதே சாப்பிடப் போகிறேன் என்று கர்ஜித்தது. என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா. என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு